வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இந்தியன் பேங்க்லேருந்து மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு வங்கியிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புன்னு இதை சொல்லலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 35,000 ஒரு சேலரி பர் மந்த்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க குறிப்பிட்ட அட்ரஸ் சென்ட் பண்ணால் மட்டும் போதும். அவங்க டைரக்ட் இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் அனுப்புவாங்க. அந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டு நீங்கள் ஜாபை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு அருமையான சான்ஸை யாரும் மிஸ் பண்ணிடாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா சைடில் உங்கள் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் நேம், அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் உங்கள் ஏஜ், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையோட மொபைல் நம்பரு, உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படிங்கிறது இது பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் நேஷனாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அந்த பாக்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th அதுக்கு மேலே என்ன ஹையராக முடிச்சிருக்கோங்க அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அந்த காலத்தில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. உங்களுக்கு டைப்பிங் எதுவும் தெரியும்னா அதை பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. கம்ப்யூட்டர் பற்றி தெரியும்னா நீங்கள் என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் ரிலவெண்ட்டாக உங்களுக்கு எது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க. இல்லைலாம் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இந்த டிரைவிங் அந்த மாதிரி ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்கள் பிளேஸு, டேட்டு, அதுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்களே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நிரூபிக்கிற உங்கள் டிசி அல்லது பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் கொடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் தான் அதை ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரெசிடென்சிக்கான உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் 10th மார்க் ஷீட்டு, டிரைவிங் லைசன்ஸ் காப்பி, ஆதார் கார்டோட காப்பி, அதுக்கப்புறம் உங்கள் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, டைப்பிங்கு, கம்ப்யூட்டர் அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் ஆதார் அட்டாச் பண்ணுறீங்க, அதனால் வேறு எதுவுமே அட்டாச் பண்ண வேண்டாம். சப்போஸ் நீங்கள் ஆதாருக்கு பதில் வேறு எதுவும் அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஆதார் அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா 2 ஆஃபீஸ் உங்கள் ஸ்கூல்லையோ நியர்பை இருக்க ஜிஹெச்லையோ ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா க்ரீனிங் சைன் பண்ணுற ஆஃபீஸர்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி இதோட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஃபில் பண்ண இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் கொடுத்துருக்க இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணலாம், இல்லை பார்த்தீங்கன்னா கொரியர் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் சென்ட் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரியில் போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஃபேக்சரி இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மினிமம் 22 வயசுலேருந்து மேக்ஸிமம் 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன விதமான டெக்னிக்கல் ஸ்கில் வேணும், என்ன விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.